இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் இப்படியா பண்ணானு இல்லையா நமஸ்தே குச்சிரா குச்சிரா காரா சேவா வருமாறு பிச்சர ஒரு காராக்கே எப்படி ஆயா சமாஜாதே எப்படி யாரு யாரு ஒரு அடிச்சு போலியா ஒரே ஆளு என் படை தளபதியே நானா தாங்க என் ஜனாதிபதியே நானா தாங்க தியானபூதியே யாரு யாரு ஏசாமி கூத்து ஆட சொல்லிட்டாங்க கூத்து ஆடிட்டு இருக்கோம் வெது அடிச்சா கூத்த நிறுத்தி விடுவாங்க வெது ஏசாமி ரைட்டோட நான் வரும் தர காலங்களே ஆமா தாங்க என்ன யார் என்று புரிந்தா என்ன யார் என்று புரிந்தா எனக்கு எப்படி சாமி தெரியும் கூட பக்கத்து விடுங்களா நான் நீ சொன்னா தாங்க தெரியும் தெரியும் ஆமாங்க சொல்லாத விட்டால் சொட்டு போட்டாலும் வராது கற்றவருக்கு தெரியும் கல்வியோட அருமை படித்தவருக்கு தெரியும் ஆமா ஆமா கல்வியோட பெருமை அந்த தெய்வத்தில் சபை கூடினால் அது ஒரு தேவூர் சபைங்க என்ன தேவூர் சபை ஆளு ஜெயிச்சல சாத்தக்குது தேவர் சபை தேவர் சபை இந்த உலகத்தில் சபை கூடினாலோ அன்னைராஜ புண்ணியமான சபை புண்ணியமான சபையிலே ஆனா இவரது அப்பா அம்மா பெண்ணாய் இவர் அருமரு தாய்மார்கள் சிறியோர் வரியோர் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் இந்த சிங்கார சபையில் சொல்லிருக்க சேலம் மாவட்டம் சேலத்துல மாவட்டம் ஏன் சங்கிரியில துவச்சு விடுவோம் அதையோ சொல்லிட்டு இருக்கான் ஓய சீக்கிரம் ஜனையாயிருவா இவர் இங்க அடிக்கிறாரு எங்க அம்மா எப்படி அங்க
நல்லா இருக்குதுன்னா அப்படி வீடியோ எடுக்கிறாங்க மூஞ்ச காட்டிட்டு இருக்கிறேன் உள்ள போய் சாவுடா ஆனா கருப்பு கருப்பா தெரியாது இருக்குதே அதான்டா இடம் கலை மகள் கவிஸ் நாடக சபா சார்பாக கோவிந்தவாதியார் சார்பாகவும் இன்னும் இந்த பொதுமக்கள் சார்பாகவும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை மகாராஜா எதற்காக வந்துள்ளேன் என்ன லோன் கட்ட காசு இல்லைன்னு பார்த்தா காசு இல்லாம தெரியுதா எதுக்கு வந்தனா லோன் கட்ட தான் வந்திருக்கேன் நண்பா இன்று வைத்துள்ள நாடகம் என்ன அருமையா நாடகம் என்ன நாடகம் சூப்பரா நாடகம் என்ன நாடகம் பஸ் ஸ்டாண்ட் நாடகம் என்ன நாடகம் பஸ் ஸ்டாண்ட்ல நாடகம் இல்ல பஸ் ஸ்டாண்ட் நாடகம் முதலாவது நாடகம் ஆமா இந்த பொம்பளைகளை ரொம்ப பிடிக்கும் இந்த நாடகத்தை பாரு சொல்லிவிட்டா மத்தாளகர முன்னாடி அவங்க கூட தான் இருப்பா பேர்பட்ட நாடகம் என்ன நாடகம் அப்படி அப்ப நாடகம் என்ன தெரியுமா சீத்தமிழ் போறாங்களே செம்பருத்தி ஆமா செம்பருத்தி மெல்ல தின்றது கதவு பூவே பூச்சி விடவா அப்புறம் யாருக்கு நீ நோக்கு நீ மகாராஜா இருக்கிறது 4 எழுப்புடாடி முதல் தடவை இதுதான நாடகம் இன்று வைத்துள்ள நாடகம் என்ன நாடகம் பேர் தெரியாது யாரும் நக்கத்துக்கு வேஷம் போட்டேன் விஷ்ணு புராணம் ஒரு பாகம் வழங்கப்பட்ட ஏண்டா வேண்டாங்கிற தம்படாசுர சண்டை சண்டை இல்லையண்டா குசேலன் பிறப்பு குசலம் பிறப்பு இல்ல என்ன குசலம் பிறப்புங்கிற குசேலன் பிறப்பு எப்படி நீ யாரு எனக்கு ஒரு சந்தேகம் என்ன செம்படவா சோறுனா தம்படவா சோறு என்ன சோறு சண்டை தம்படாசுர சண்டை செம்படவா சோறு இல்லையா செம்படம் சோறுலாம் செத்து போயிட்டான் தம்படாசுர சண்டை போல் அவன் இருக்க சுத்தல புலலோட்ட மாதிரி நல்லா இருக்கு தம்படாசுர சண்டை தம்படாசுரன் சண்டை இல்லையண்டா குசேலன் பிறப்பு குசேலன் பிறப்பு இந்த நாடகத்தில் யாருங்க பாயம் பிளே பா நாடகம் பெக்கெட் போல் ஏண்டா இந்த மாடு போந்தா புடிச்சுக்க இருக்குடா இத குடுத்துரு உனக்கு வலுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சாமி ஏற்கனவே செட்டு கட்டுல குதிச்சல ராஜான்னு சொல்லி ஒரு பையன் வந்து சேர்ந்தாங்க அவனை கூட்டிட்டு போய் ஒரு நாள் சோளக்காட்டுல வந்து போயிட்டான் ஒவ்வொருக்கும் அவரெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு அவனை கூட்டிட்டு போறது கார் எடுத்தாங்க திடீர்னு விழுந்து போயிட்டா யாரு தூக்கிட்டு போறாங்க அதனால அப்படி ஏதோ குணமா இருந்துச்சுன்னா சொல்லி விடுங்க கத்தின்னு 2 3 தீரம் நான் வந்துள்ளடே என் பலம் எப்படிடா கை சோடுக்கு சாமி பழம் பால பழம் என்ன புஜா பலம் எப்படி சொல்லுங்க கலையில் முத்தஜமாக அந்த பள்ளத்துறிஞ்சன போல
அடிச்சு கொல்லு என்ன ஓயால சோளக்காட்டுல போட்டா சொல்லுங்க என் பேரை சொன்னாரு ஏதாவது தெரிந்ததா? தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். எப்ப தை மாதம் முன்னால காப்பு கடத்தால இற மாத்த சொல்லுன்னு அப்ப இருந்து பார்த்த பாடும் இல்ல நான் கண்ட பாடும் இல்ல மன்னிச்சு விட்டு போயிட்டுங்க. என்னதுரா எங்கேயும் இப்ப டெய்லியும் போறது தங்கறது திங்கறது இதேதான். என்னுடைய பேரை சொன்னேனே தெரிந்ததா என்று கேட்டு நாங்க சொன்னா போறீங்க அண்டரட சராசரம் ஜோடி சராசரம் அண்டரட சராசரம் அண்டரட சராசரம் 1000 டட்டம் 1000 டட்டம் 6 கோடி பூமண்டலம் 6 கோடி பூமண்டலம் 8 திக்கு 16 கோலம் 8 திக்கு 16 கோலம் கோலமா 8 திக்கு 16 கோலம் கோலம் கோணம் ஏதோ ஒரு இடம் விடு பேசி அதெல்லாம் விதல பாதாள சுருக்க எதுல அதெல்லாம் அதல விதல விதல பாதாள பாதாள சொர்க்க சொர்க்க இர லோகத்திலோ இர லோகத்திலும் பிரபதேவன் வருகிறார் என்றாலே கிரிகிரி 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 செத்து போறீங்க. உங்களோட பேரா பிரபதேவை அப்படித்தான் பிரபதேவனாக இருந்துட்டார் பிரபதேவாலடா பிரபதேவன் சாமி சதுரமாக பிடித்த பிரம்மதேவன் அப்படின்றாலும் அழகான பிரபதேவனை வீட்டு எடுத்தாங்களே என்பதா பிதா அங்க போகாத குழாயில போக வந்துடும் இந்த பக்கம் அன்பா தாய் தந்தை யாரென்று தெரியுமா யாரோப்பாங்க யாரமாக கேட்கிறேன் உன் தாயார் தந்தையார் யாரடா உன் தாயார் தந்தையார் யார் ஊருக்கார் சொல்லிவிட்டாங்க வர்ற வேசக்கார தான் கேட்கணுமா என்னை தாய் தந்தை யாருன்னு தெரியாது அப்படின்ட்டாங்க யாரு கேட்கலாம் சொல்லிட்டாவணுமா என்னோட பின்னால் மந்திரி தானே நான் சொன்னா செய்யணும்ல நீ என்ன வேணா சொல்லி செய்வனா கேட்டாங்க கேட்க கூட கேள்விக்கு டக் டக் என்று பதிலளிக்க வேண்டும் அட தாய் தந்தை கேக்குறேன் ஆமா ஏசாமி நீ படிச்சவரா குட்டிச்சவரா நான் படிச்சிருக்கேனா எங்க செட்டுக்கு வந்தா இன்னும் குட்டிச்சவரா ஆமா நல்லா கேட்டுக்காங்க 1992ல எப்ப 1992ல நான் பிறந்தேன் சரி சரி 1991ல எங்க அம்மா பிறந்துட்டா சரி 1990ல எங்க அப்பா பிறந்துட்டான் எப்படி எப்படா லிங்க் ஆனது அது எங்க சௌரி போட்ட ஊனு தான் கேக்கும் எங்க அப்பா பேர் கேட்டியா உலகத்திலே யாருமே வச்சிருக்க முடியாது சொல்றா அப்படியாப்பட்ட பேரு எங்க அப்பா பேரு ஜனவரி எங்க அம்மா பேரு பிப்ரவரி எங்க தாத்தா பேரு டெம்பரவரி ஏண்டா வரி வரின்னு பேரு மந்திரி ஒரே வரி வரியாக வருகிறது என்ன காரணம் ஏசாமி காளியம்மன் திருவிழா போட்டுக்கிறாங்க இந்த கூத்தூரத்துக்கு வசூல் பண்ணுவாங்க ஆமா வரி போடுவாங்க இல்லைன்னா வரி கேட்பாங்க ஜனவரி பிப்ரவரி டெம்பரவரின்னு குடும்பத்துக்குள்ள வரி பேர் வச்சுக்கிட்டா நம்ம பக்கம் வந்து கவுண்டர் ஊட்டத்தை கதவு தட்டனா நாத்தா ஜனவரி எங்க அம்மா பிப்ரவரி எங்க தாத்தா டெம்பரவரி நாம தான் குடும்பத்துக்குள்ளே வரி வச்சுக்கிறோமே அதனால உங்களை வரி கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க உங்களை மாதிரி பேர் வைக்கணும் அண்ணன் தம்பி 3 பேரு அண்ணன் தம்பி 3 பேருங்க சின்ன பேரு கிண்ணி நடுவான பேரு விண்ணி சுப்பரமணி சுப்பரமணி ஆமா அந்த பாத்தீங்கன்னா அல்ல மறந்து போயிருவேன் சரி சரி அப்படின்னாலும் இந்த பிரமதாவணி எடுத்த தாய் தந்தை எடுத்த தாயார் யாரு
பாராட்டி யாரு முன்னாள் தலைவர் ராமகிருஷ்ணன் 50 ரூபா 50 ரூபா 50 ரூபா சில்லற கொடுக்கணும் பவுட்டுமால் அடிச்சு விடுவேன் 50 ரூபா நன்கொடை வழங்கியுள்ளார். அவர்கள் எப்படி இருக்க வேண்டியது தெரியும்? திருப்பணி எழுதியிருக்கக்கூடிய தங்க கோபுரமாகப்பட்டது ஆண்டிக்காண்டி பேரும் புகழும் வளர்ந்ததோ அதில் போல் இவருடைய குடும்பமாகப்பட்டது வாழையடி வாடையாக வம்சம் மலர கூட்டம் கொலையாமல் கொண்ட போ வாடாமல் ஆண் போன பக்கம் அரசுபட்ட ஆண்டு பின் பிள்ளை போன பக்கம் பெற்று பெருகி இவருடைய குடும்பமாகப்பட்டது மேலேலும் வணங்க வேண்டும் என்று ஆண்டவனே பிரார்த்திக்கிறோம். உங்களோட பிரம்மதேவன் அப்படின்னாலும் இந்த பிரம்மதேவனை வீட்டெடுத்து தாய் தந்தை யாருக்கு யாரு என் தந்தை யாரோ அந்த மாயக்கண்ணன் ஒன்னால பண்ற கோபாலக்கண்ணன் தாயார் என் தாயாரும் மாயக்கண்ணனடா. அடிச்சுனா பல்லு கொலாயில மாட்டிக்கும். இதுல என்ன சர்க்கார் முட்டுகள்ல ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்தா ஒரு குழந்தை பிறக்கும். ஆணுக்கு ஆணு எப்படிங்க பிறக்க முடியும்? நண்பா என் தந்தை இதோட சந்தேகம் ஆணுக்கானும் எப்படி குழந்தை பிறக்கும் என்று கேட்க நண்பா உலக நன்மைக்காக என் தந்தையாராகிய மாயக்கண்ணனாகப்பட்டவரோ யோசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுதோ சில ஆண்டு காலம் போய்விட்டது. அப்பொழுதோ அவருடைய தொப்புள் வழியாக உந்திடல கமலத்திலே சதுர்முகம் படுத்த பிரம்மதேவன் பிறந்தேனடா. நீங்க சபாஸ் சாமி அப்படி பிறந்து நீ ஆளக்கூடிய நாடு என்னங்க? நாடு என்ன தெரியுமா? சத்தியலோகம். சத்தியலோகம். அப்படி ஆண்டு வந்தாலும் உங்களுக்கு என்னங்க தொழுவாடு? தொழில். அட தொழில். அட தொழில் இல்ல தொழிலடா. என்னுடைய நாடோ 3 கடவுளில் ஒரு கடவுள். முதல் கடவுள் 3 பேர். விஷ்ணு சிவபெருமான் பிரம்மதேவன். இந்த 3 பேர்ல நானும் ஒரு கடவுளடா. படைக்கும் நல்ல பொறுப்பேற்ற பிரம்மதேவன். உங்களுக்கு ரிக்கதர் சாமம் என்று சொல்லக்கூடிய 4 வேத புத்தகங்களை என்னிடம் கொடுத்து படைக்கும் நல்ல பொறுப்பை செய்ய வேண்டும் என்று அந்த 2 கடவுள்களும் என்னிடம் சொன்னார்கள். அப்படியா இருந்துட்டாலும் எனக்கு ஆகிவிட்டது. கருமாந்திரமா திருமணம் ஆகிவிட்டதா? சொல்லவே இல்லைங்க. என்னுடைய மனைவியாரின் பேர் என்ன? நம்ம பொண்டாட்டி பேர் என்னங்க? நம்ம பொண்டாட்டிங்கறிய நீ 1.5 முடிச்சு போட்டி, நான் 1.5 முடிச்சு போட்டனடா. நீ அரை முடிச்சு சேர்த்து போட்ட நிக்காத அவுத்துட்டு கீழ வந்து போயிருமா? ஏடா ஓ பொண்டாட்டி யாம் பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி இருக்கறா. ஏசாமி நீங்க நானு டெம்போல வரும்போது எப்படி பழகிட்டு இருந்தோம். ஆமாமா. ஏங்க நீங்க வேற நான் வேறங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணுலப்பா. ஏங்க உங்க அப்பா அம்மா வேற யா அப்பா அம்மா வேறங்களா? ஏங்க ஒண்ணுதான்ப்பா. உங்க தாத்தா வேற யா தாத்தா வேறங்களா? உங்க தாத்தானா எனக்கும் தான் தாத்தா. ஏங்க உங்க ஊடு வேற யா ஊடு வேறங்களா? எல்லாம் மெத்தூடு தான் நான் ஓடுது. ஊடு. ஏங்க நீ படுக்கிற கட்டில வேற நான் படுக்கிற கட்டில வேறயா? நம்ம கிட்டப்பா. ஏங்க உங்க வீட்டு தாப்பாலு வேற யா வீட்டு தாப்பாலு வேறயா? எல்லாம் நம்மளுதுப்பா. நம்ம வீட்டு தாப்பாலு. ஏங்க நீங்க வேற நான் வேறங்களா? நானும் ஒண்ணப்பா ஒண்ணு. ஏங்க ஓ பொட்டாட்டி வேற யா பொட்டாட்டி வேற. ஏய் எந்த ஒரு பொருளாகப்பட்டதோ எதா இருந்தாலும் நம்மளுதுன்னு சொல்லிக்கலாம். ஆனா பொண்டாட்டி மட்டும் நம்மளுதுன்னு சொல்லக்கூடாதுடா. அப்ப விட்டு கொடுத்து வாங்கிட்டீங்களா? அப்படி எல்லாம் இல்லப்பா. கட்டுன பொண்டாட்டியா இருந்தா தடி உண்ணிட்டு போற கிழவன் கூட நம்ம பொண்டாட்டியான்னு கேட்டா தடி எடுத்துட்டு அடிக்கிறது வருவான். ஐயோ அதனால பொண்டாட்டி மட்டும் நம்மளுதுன்னு சொல்லக்கூடாது. அப்படியே கூத்திய வச்சு சர்வசேரணம் விட்டுறாங்க. என் பொண்டாட்டி யாரு யாரு பாத்து வைக்கிறேன்.
என்னுடைய மங்கையாளத்து பேரோ மகராசி. என்னைக்கு என் நடு வீட்டுல கால் எடுத்து வச்சாலோ அன்னைக்கே போன விழுந்துருக்கணுமே. அவ்வளவு செல்லவும் பொண்ணும் சேர்ந்ததுரா. அன்னைக்கு ஆரம்பிச்சதான் அந்த கூத்து தொழில். அன்பா என் தேவியாலோ கலைக்கெல்லாம் அதிபதி கலைவாணி சரஸ்வதி. இப்பெல்லாம் என்ன ரேட்டுக்கு போகுதுங்க அரிசி? என்ன கலைவாணி சரஸ்வதி அரிசி. கலைக்கெல்லாம் அதிபதி கலைவாணி சரஸ்வதி. கலைவாணி சரஸ்வதி பதிலடா வதி. அட வதிடா சரஸ்வதி. சரிடா வதிடாவா. நல்லா இருக்கறியா? நண்பா தினத்தோடு பேர் கெட்ட வேலை பிட்டம் பிடிப்பது. கைக்கு சிக்குதா என்னது அதை பிடிக்கிறீங்க? நானும் 3 வேளை தண்ணி ஊத்தணும் 6 வேளை அரிக்கரண்டி போட்டு ஆளா சார். சொல்ற கையோட வரவே மாட்டேங்கிறேன். பிட்டு பிடிக்கிறது ஏய் நான் சொல்வது கருவே உருவாகி கத்திரிக்காய் 2 ரூபாய்க்கு ஆக்கி என்ன கத்திரிக்காய் 2 ரூபாய்க்கு தோல் மேலும் தான் கம்மி இருப்பான். கருவே உருவாகி உருவமே சரீரமாகி சரி நானே மறந்து போயிடுவேன். சரி சொல்லுங்க. கருவே உருவாகி உருவமே சரீரமாகி அந்த சரீரத்தை பிண்டமாக பிடித்து உங்க அம்மாவுடைய கரு வயிற்றுநில போட்டாதான் எல்லாம் இப்படி வளர்ந்து நிக்கிற. ஆமா கிழிச்சு விட்டு போட்டுருவீங்க. கிழிச்சு விட்டா கிழிச்சுட்டெல்லாம் போட மாட்டோம்பா. அந்த பையனிலே போடுவேன். கருப்பை. என்ன பையி? கருப்பை பையா இல்ல வயிறு பையா இல்ல சாக்கு பை. சாக்கு பை இல்ல ஒண்ணும் இல்ல கர்ப்பப்பை. அட கருப்பை. நீங்க இல்லைன்னா குழந்தைய உருவாகாது. நான் இல்லைன்னா இந்த உலக 56 மக்களும் தேசத்துல இருக்க எல்லா மக்களும் பிறந்திருக்கவே முடியாதுரா. என்னைய படிச்சது யாருங்க? உன்னைய படிச்சது நான் தானா? எங்க அப்பனை படிச்சது நான் தானா? நாட்டு மக்களை படிச்சது எல்லாத்தையுமே யானை முதல் எருமக்களை அனைத்து தீவ பேதங்களையும் படைத்தவன் இந்த பிரம்மதேவன். அட எல்லாத்தையுமே. ஆமா. இந்த கரண்ட படிச்சது கரண்டெல்லாம் நான் படிக்க மாட்டேன். மனிதர்கள் அட மனிதர்கள் ஜீவராசிகளை படிப்பது என்னுடைய தொழில். அட நீங்க ஆமா ஏன் சாமி இங்க பாருங்க பொட்டிக்காரன் புறாகுரு வேலைக்கு போறான். பொட்டிக்காரன் கிட்ட ஒரு 25,000 பணம் கொடுத்து நான் கொண்டு போய் கல்யாணம் பண்றதுக்கு அவங்ககிட்ட பொண்ணை காமிச்சு படாத பாடுபட்டு கல்யாணம் பண்ணி கொள்ளக்காரன் அவங்க பொண்டாட்டி கொண்டாந்து விட்டுட்டு போய் கொள்ளக்காரன் பட்டி போல பிடிச்சி ஓம்பறதுக்கா போயிருப்பான். அப்படி அல்லப்பா நான் சொல்லுவது அது அல்ல. அந்த பிண்டமாகப்பட்டது நான் பிடித்தால் மட்டுமே உலக 56 மக்களும் பிறப்பார்கள். நீங்க இல்லைன்னா குழந்தை பிறக்காது. ஆமா ஏசாமி ஒருத்தனை கூணா படிக்கிறது, ஒருத்தனை கண்ணு தெரியாத படிக்கிறது, ஒருத்தனை செவிடா படிக்கிறது, ஒருத்தனை முண்டியா படிக்கிறது. இதுல என்னங்க காரணம்? அன்பா அதெல்லாம் ஒவ்வொரு தேவரசையும் ஒவ்வொன்றாக இருக்கிறதப்பா. அதாவது விளைவு தெரியும் பொழுது அதற்கான விளக்கங்கள் தெரியும். ஆமா அவங்க செஞ்ச பாவம் பாய் வார்த்தை சொல்லிவிட்டு உடனடியாக நான் பிண்டம் பிடிக்கிறேன். அரமனையில கேள்வி சமையலே அவன் கூத்தி அப்படி என்ன வரவங்களுக்கா அது இல்லடா கெட்ட வார்த்தை பேசாதீங்கடா. நாட்டுல போயிரு அவ்வாதி அப்படின்றா சத்தியமாக தாழ குடிக்க நீ பொண்டாட்டி போயா ஓனியாடா என்னடா அப்படி கள்ள காப்புற பொம்பள மாதிரி நீ பொண்டாட்டி பேசிட்டோடா போங்க நான் கூப்பிட்டாரே அவ்வாதி அப்படின்றா நான் சத்தியமாக தாழ ஓனியா இல்லையாடா அவங்கள பாரு இந்த பக்கம் பாரு ஏன்டா இந்த பக்கம் பாரு பாத்துட்டா செட்டாளுகளை பாரு பாத்துட்டா என்னை பாரு என் பொண்டாட்டி நடக்கிறப்பலாம் என் கையெல்லாம் கடிச்சுக்கலாம் போல இருக்குடா. கையெல்லாம் கடிச்சுக்கலாம் போல இருக்குடா. எங்கடா போடா ஏன்டா ஏன் கைய கடிச்சுக்கிற? இதுல போட்டு தொழில ஆரம்பிச்சு சீக்கிரம் மேல சீக்கிரமா பொண்டாட்டி அடிச்சிட்டு வாடா. போயிட்டாருங்க அவ்வாதி அப்படின்னா சத்தியமாக தாழ குடிக்க அவுட்டு மாட அடிச்சு போடுவேன். என் பொண்டாட்டி நடிச்சுட்டா எனக்கு ஊருதுடா ஊரானா பொண்டாட்டி கூட்டிட்டு போயிட்டேன். ஏன் தூரம் இந்த உள்ள எந்த ஊர்ரா பக்கத்துல பிடிக்க மாட்டி அவனை புடிச்சு உள்ள புடிச்சு கட்டி போடுறான். நான் சங்கிலி இல்லனா சங்கிலி இல்ல வந்துட்டுனா பவட்டா அப்படியே பேத்து போடுவேன்.
கட்டி போட்டுற விடு. கேளுங்கள் தமிழர்களே, சத்துலோக தாளக்குடியே, சதுரப்படுத்த பிரதம மன்னன், தன் மணி வழங்கப்பட்ட களிவாடி சதுபதி அளிக்கு, களிவாடி சதுபதி சபைக்கு தருப்பா. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.